ஒரே இரவில் ஈரான் போர் நிறுத்தப்பட்டது எப்படி? பாகிஸ்தான் செய்த உருப்படியான வேலை. இந்த இரண்டு ஐடியாவும் வேற லெவல் வர்த்து. எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஈரான் மீது வன்மத்தை கக்கும் இஸ்ரேல். எங்கள் இலக்குகள் இன்னும் மிச்சம் இருக்கின்றது. முடிந்த பிரச்சனையை மீண்டும் கிளப்பும் நெதன்யாகு. பேசிய டொனால்டு ட்ரம்ப் ஒரே இரவில் மண்டியிட்டதன் பின்னணி. அமெரிக்காவை பணிய வைத்த ஈரானிய வீரத்தின் நிறுத்தத்திற்கு பின் ஈரான் போட்ட முக்கிய உத்தரவு. வாசல் திறந்தாச்சு, ஆனால் வாட்ச்மேன் நாங்க தான். ஹார்முஸ் ஜலசந்தியை ஆளப்போவது இப்பதான் விஷயம் புரியுது. ஈரான் போர் நிறுத்தப்பட்டதற்கு வடகொரியா காரணமா? அமெரிக்காவை மிரள வைத்த கிம் ஜாங் உன் டீலிங். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்துள்ள செவ்வாய் இரவு 8 மணி என்ற இறுதி எச்சரிக்கை முடிவடைந்த பிறகு நேற்று இரவு முழுவதும் உலகமே அடுத்து என்ன நடக்க போகிறது என பதைப்புடன் காத்திருந்தது. எப்போது வேண்டுமானாலும் குண்டுமழை பொழியும் என்று விடிய விடிய வளைகுடா பகுதியே பதறிய நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வை மேற்கொண்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தி இப்போது வைரலாகி வருகின்றது. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் ராஜதந்திர முயற்சிகள் இப்போது மிக வலுவாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் உள்ளன. எனவே ஜனாதிபதி ட்ரம்ப் தனது டெட்லைனை இன்னும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று ஷெரீப் கோரிக்கை விடுத்தார். அதே நேரம் ஈரானுக்கும் அவர் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். அமெரிக்காவின் அவகாசத்தை பெற ஈரான் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஹார்முஸ் ஜலசந்தியை இந்த 2 வாரங்களுக்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த 14 நாட்களில் அனைத்து தரப்பினரும் போரை நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார். இதுவே இப்பகுதியின் நீண்ட கால ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே இதுதான் இறுதி கேடு என்று பல முறை சொல்லிவிட்ட நிலையில் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த அறிவுரைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்திற்கு சம்மதி. ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடன் 14 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் கைகோர்த்து ஈரானை நிலைகுலைய செய்ய நினைத்த இஸ்ரேல் இப்போது அரை மனதுடன் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் ஏன் கவலைப்படுகிறார்கள் என்பதை இஸ்ரேலிய உயர்மட்ட அரசு வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள 3 அதிர்ச்சி தகவல்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆம், இஸ்ரேலிய ராணுவத்தின் கையில் இன்னும் ஒரு நீண்ட இலக்கு பட்டியல் மிச்சம் உள்ளது. ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் IRGCயின் மிக முக்கியமான தளங்களை முற்றாக அழிக்கும் முன்பே ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்தது இஸ்ரேலுக்கு அதிருப்தியை தந்துள்ளது. ட்ரம்ப் தான் எமது தலைவர் மற்றும் நெருங்கிய கூட்டாளி, அவர் எடுக்கும் முடிவை நாங்கள் மதிக்கின்றோம் என்று பிரதமர் நெதன்யாகு பொதுவெளியில் சொன்னாலும் ஈரானுக்கு கிடைத்துள்ள இந்த 2 வார அவகாசம் அவர்கள் மீண்டும் பலம் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றது. ஈரானுடனான போர் நிறுத்தம் லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான எங்கள் தாக்குதலை நிறுத்தாது என்பதில் நெதன்யாகு உறுதியாக இருக்கின்றார். ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தினாலும் எமது எல்லை பாதுகாப்பிற்காக ஹிஸ்புல்லாவை பழிவாங்குவது தொடரும் என்பதே இஸ்ரேலின் தற்போதைய நிலைப்பாடாக உள்ளது. ட்ரம்பின் பேச்சை கேட்டு இஸ்ரேல் 14 நாட்கள் அமைதியாக இருக்குமா அல்லது ஈரானின் ஏதாவது ஒரு சிறு அசைவை சாக்காக மாற்றி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். போர் இப்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை எட்டியுள்ளது. ஒரு நாகரிகமே அழியும் என்று மிரட்டிய ஜனாதிபதி ட்ரம்ப் கடைசி நிமிடத்தில் தனது முடிவை மாற்றி 14 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரின் உருக்கமான வேண்டுகோளை ஏற்று ஈரான் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் இதனை ஒரு வரலாற்று வெற்றி என்று கொண்டாடுகிறது. ஈரானின் கூற்றுப்படி அமெரிக்கா பின்வரும் விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளது. ஈரானின் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானை நிர்வகிக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் கட்டணம் என்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கட்டண தொகையை வைத்து போரினால் அழிந்த ஈரானை மீண்டும் கட்டி
எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவை எமது நிபந்தனைகளுக்கு பணிய வைத்துள்ளோம். இது ஈரானிய வீரத்தின் வெற்றி என ஈரான் அரசு மார்தட்டி வருகிறது. 2 வார காலத்திற்கு வளைகுடாவில் ஏவுகணைகள் பாயாது. இஸ்லாமாபாத்தில் வரவிருக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப் போகும் பேச்சுவார்த்தையில்தான் இந்த 10 அம்ச திட்டத்தின் உண்மைத்தன்மை தெரியவரும். வளைகுடா போரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை யார் ஆளப்போவது என்பதில் ஈரான் தனது அதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சற்று முன் வெளியிட்டுள்ள அறிக்கை உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. ஈரான் முன்வைத்துள்ள 10 அம்ச திட்டத்தின்படி ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வது இனி ஈரானின் ஒழுங்குபடுத்தப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ஈரானிய படைகளின் நேரடி ஒருங்கிணைப்பின் கீழ் மட்டுமே நடக்கும். இனி ஜலசந்தியை தாண்டும் ஒவ்வொரு கப்பலும் ஈரானிய ஆயுத படைகளுடன் ஒருங்கிணைந்து அவர்களின் அனுமதியுடன் மட்டுமே பயணிக்க முடியும். இந்த நகர்வின் மூலம் ஈரானுக்கு ஒரு தனித்துவமான பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அந்தஸ்து கிடைத்துள்ளதாக ஈரான் பெருமையுடன் கூறுகிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் போரை நிறுத்தி ட்ரம்பை பணிய வைத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோருக்கு ஈரான் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தமே இந்த 14 நாள் மூச்சு காற்றை உலகிற்கு தந்துள்ளது என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி போல தெரிந்தாலும் நடைமுறையில் ஈரான் தான் இப்போது வளைகுடாவின் டிராபிக் போலீஸாக மாறியிருக்கிறது என்பதை டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டு தளமான டியாகோ கார்சியா மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல் உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியது. இதற்கு பின்னால் வடகொரியாவின் மிக பாரிய உதவி இருப்பதாக அமெரிக்க வல்லுநர்கள் ஃபாக்ஸ் நியூஸ் தளத்திற்கு தெரிவித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணை பட்டியலில் உள்ள முசுடான், ஷஹாப் 3, ஜெமாத் மற்றும் காதர் ஆகிய அனைத்தும் வடகொரியாவின் தொழில்நுட்பத்தை கொண்டே உருவாக்கப்பட்டவை. சொல்லப்போனால் இவை வடகொரிய ஏவுகணைகளின் அச்சு அசல் காப்பிகள் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். வடகொரியா வெறும் நட்பிற்காக இதை செய்யவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார தடையில் சிக்கியுள்ள வடகொரியாவிற்கு ஈரான் தனது கச்சா எண்ணெய் மற்றும் பெருமளவு பணத்தை அள்ளி கொடுத்து இந்த மரண ஆயுதங்களை வாங்கி வந்துள்ளது. 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் முசுடான் ஏவுகணைகளை ஈரான் 2005லேயே வடகொரியாவிடமிருந்து வாங்கிவிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த ஏவுகணைதான் அமெரிக்க தளத்தை நோக்கி ஏவப்பட்டுள்ளது. ஈரானின் சக்தி இப்போது உலக நாடுகள் நினைத்ததை விட பல மடங்கு அதிகம் என்பது உறுதியாகியுள்ளது. வடகொரியாவின் ஏவுகணை தொழில்நுட்பம் ஈரானிடம் இருப்பது ட்ரம்பின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போரில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் களமிறங்கியதால் விழிப்பிதுங்கிய டொனால்டு ட்ரம்ப் வேறு வழியின்றி இரவோடு இரவாக போரை நிறுத்திவிட்டதாக நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர்.